அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ரேங்க் 130th அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸ் வித் a ஸ்கோர் ஆஃப் 0.685 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் தான். நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் இந்தியா இன்க்ரீஸ்டு டு 72 கரெக்ட் தான். அடுத்தது India's per capita income increased to 90,946.76 டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். ஸோ யூஎன்டிபி தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணினா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்கம், எஜுகேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஓகே, மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறதா. பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட். ஓகேவா? இந்த ரிப்போர்ட்டோட பேர் வந்து இதுதான். ஓகேவா? போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த கிரிட்லாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த வருஷத்தோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எ மேட்டர் ஆஃப் சாய்ஸ் பீப்புள் அண்ட் பாசிபிலிட்டிஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவோட ரேங்க் 130, நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 0.685, நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 72ல இருக்கு. நம்மளோட இன்கம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 9046.76 டாலர்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம 9 சைட்ல அட்டாக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 4 சைட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு. 5 சைட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இந்த 9 டார்கெட் லொகேஷன்ல 24 ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? துல்லியமா கரெக்டா லொகேஷன்ல அடிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பாகல்கம் அட்டாக்குக்கு நம்மளோட ரெஸ்பான்ஸா இருந்திருக்கு. ஸோ a military operation targeting terrorist infrastructure in Pakistan and Pakistan occupied ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன் இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பாகல்காம் அட்டாக் அப்போ அங்க இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் வந்து கப்புள்ஸை செலக்ட் பண்ணி அதுல ஹஸ்பண்ட்ஸை மட்டும் கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இந்த ஆபரேஷனுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க. சிந்தூர் அப்படின்னா நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்களே அதை தான் சொல்றாங்க. சரியா? அடுத்தது விச் பார்ட் ஆஃப் இந்தியா ரிசீவ்ஸ் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட எந்த பகுதியில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபர்ஸ்ட் வரும்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து கேரளாவுக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியா இஸ் செட் டு பை ஐஎன்எஸ் தமால் வார்ஷிப் ஃப்ரம் விச் கண்ட்ரி அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்த ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற வார்ஷிப்பை வாங்க போறோம். லாஸ்டா ஆபரேஷன் சன்கல்ப் இஸ் கண்டக்டட் பை சிஆர்பிஎஃப். சரிங்களா? ஆபரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது நக்சலைட் மாவோயிஸ்ட் அட்டாக் பண்றது. சரிங்களா? ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னா இந்த நக்சலைட்ஸ் மாவோயிஸ்ட்லாம் அதிகமா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸை ரெட் காரிடார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரி அதிகமா இருப்பாங்க. ஸோ அங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சங்கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் பண்றாங்கன்னா சிஆர்பிஎஃப் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ ஆபரேஷன் சிந்தூர் வேற, சன்கல்ப் வேற. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ.